நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என் பேர் காளிதாஸ், இவர் பேர் ஜான் பிரிட்டோ. பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து தகவல் அறிஞர் அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நேற்று 13/12/2023 புதன்கிழமை அன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை கலாய்வு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதன்படி கலாய்வானது நடைபெற்று முடிந்தது. என்ன ஒன்று அப்படின்னா, நாம் அங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன குறைதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அங்கு கலாய்வு செய்தவர்கள் நமக்கு சளைத்தவர்கள் அல்ல, நம்மை விட நாலேஜ் உள்ள நண்பர்கள் தான் வந்து அங்கே கலாய்வு செய்தாங்க. அன்புக்கினிய தம்பி ஜான் பெருட்டோவும் அன்புக்கினிய நண்பர் ஏதாச்சும் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் அவங்களும் அந்த கலாய்வு செய்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலே அந்த கலாய்வானது நடைபெற்றதாக நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டாங்க. மண்ணின் மைந்தர்கள், பழனி மண்ணின் மைந்தர்கள் திரு அன்புக்கினிய அண்ணன் சித்திரை செல்வன், அன்புக்கினிய சகோதரர் நரேஷ்குமார் இவங்க உடன் இருந்தாங்க. நம்ம ஏரியாவிலிருந்து ஒரு 2 தம்பிகள் போயிருந்தாங்க. பாலசுப்ரமணியம், பாலமுருகன் அப்படிங்கிற 2 தம்பிகள் வந்து போயிருந்தாங்க. ஓகே, மிக சிறப்பாக இந்த கலாய்வானது நடைபெற்று முடிந்தது. கலாய்வு முடிந்து வெளியில் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பும் கூட நடைபெற்றது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தொலைக்காட்சி சேனல்கள் வந்து சகோதரர்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. அதில் நம்ம சகோதரர் பேசியிருக்க விஷயங்களை இந்த வீடியோவில் நான் இணைக்கிறேன். பொதுவாகவே ஒரு சாமானியன் அரசு அலுவலகத்தை நாட வேண்டும் என்று சொன்னால் இங்கு பெரிய குதிரை கொம்பாக பார்க்கப்படுகிற ஒரு சூழல்ல தகவல் பெறும் உரிமை சட்டம் இந்த ஒரு வசதியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியோட மிகப்பெரிய ஒரு அற்புதமான சாராம்சம். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2Jயின் கீழே நாம் பல அலுவலகங்களை கலாய்வு செய்த வண்ணம் இருக்கிறோம். அந்த வகையில் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தையும் கலாய்வு செய்திருக்கிறோம். அங்கு பணி செய்யக்கூடிய உயர் அலுவலர்லேருந்து அவங்களுக்கு அடுத்த பணியில் இருக்கக்கூடிய அலுவலர் வரைக்கும் இதுக்கு மிக ஒத்துழைப்பு நல்கினார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளித்ததாக இருந்தது. தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கினார் அப்படிங்கிற செய்தியை சகோதரர் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம இதன் மூலம் சொல்லுகிற செய்தி என்னன்னா, எந்த ஒரு அலுவலகத்தையும் வீண் விமர்சனத்திற்குள்ள கொண்டு போய் நிறுத்தணும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இல்லவே இல்லை. அன்றாட பொதுமக்கள் அலுவலகத்தை தேடி வரும்போது அரசு விதித்திருக்கிற விதிமுறைக்கு உட்பட்டு பொதுமக்களுக்கு சேவைகளை அரசு அலுவலர்கள் செய்து கொடுத்து விட்டால் இந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், இன்னல்கள் எதுவுமே வரப்போவது இல்லை. இனி வரும் காலங்களிலும் பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரக்கூடிய அன்பு மக்களை மிக சரியாக உபசரிப்பு செய்தார்கள் என்று சொன்னால் நாம் மீண்டும் அங்கு செல்லக்கூடிய ஒரு தேவை ஏற்படாது. நிச்சயமாக ஒரு சில ஆவணங்கள் கேட்டிருப்பதாக சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது வந்ததுக்கப்புறம் அது எப்படி என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் அதை குறித்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி அதற்கான நடவடிக்கைகளை நம்ம வந்து செய்வோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். இதை விட ஒரு மிகப்பெரிய அற்புதமான சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த பழனி மண்ணின் மைந்தர்கள் சகோதரர் சித்திரை செல்வன், சகோதரர் நரேஷ்குமார் இவங்க இணைந்து அதை செய்யும்போது இன்னும் கூடுதலாக இந்த விஷயத்தை கடத்தணும் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட ஒரு 500 10 ரூபாய் ஆர்டி சின்ன புஸ்தகத்தை வாங்கி அங்கு வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. 500 புஸ்தகத்தில் 400 சின்ன புஸ்தகங்கள் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்தது. இதே போன்று நீங்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகளும் உங்கள் ஏரியாக்களில் இப்படி ஒரு மாற்றங்களை நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஆம்பிஷன், நம்மளோட ஆசை இல்லை. மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கமும் இதில் கிடையாது. அதே போல் வருகிற 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி பழனி வட்டத்தில் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு ஆர்டிஐ வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக மண்டபம் புக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்துல அதை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவோம்.
7ஆம் தேதி அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். நிச்சயமாக இந்த 7ஆம் தேதி கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இடம் எந்த இடம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது. அது அங்கே இருக்க சகோதரர்கள் அதை முடிவு பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நிச்சயமாக காலையில் 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் இந்த ஆர்டிஐ வகுப்பானது நடைபெறும். இந்த ஆர்டிஐ வகுப்புக்கு நம்ம மதுரை சேர்ந்த ஹக்கீம், நம்ம காசிமாயன், நம்ம காளிதாஸ், கேப்டன், நிறைய உறவுகளை நம்ம இன்வைட் பண்ணோம். பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அன்புக்கினிய தங்கவேல் அவர்கள், இவங்க எல்லாமே நம்ம வந்து கூப்பிட போகிறோம். நிச்சயமாக வந்து நிறைய மக்களை வந்து சந்தித்து அவங்களுக்கான ஒரு சிறப்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தான் நம்முடைய நோக்கம். கிட்டத்தட்ட பழனி வட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 74% பேர் படித்த மக்களுக்கு இந்த சட்டம் குறித்ததான விழிப்புணர்வை கொண்டு போய் கடத்தி விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் இணைப்பாக சகோதரர்கள் கலாய்வு செய்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, புகைப்படம் மற்றும் வீடியோ, அந்த வீதியில் கொடுத்த அந்த 10 ரூபா புஸ்தகம் கொடுக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம இணைச்சிருக்கோம். ஸோ உறவுகள் பாருங்கள். ஸோ உங்கள் வட்டாட்சி அலுவலகத்தை நீங்களே கலாய்வு செய்ய வேண்டும். உங்கள் வட்டாட்சி அலுவலகம் மட்டும் இல்லைங்க, உங்கள் பிடிஓ அலுவலகம், உங்கள் ஏரியாவில் இருக்கிற விஓ அலுவலகம், உங்கள் சம்பந்தப்பட்ட எந்த வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஊரகத்துறை இயக்குனர் அலுவலகம், சுகாதார பணி செய்யக்கூடிய அலுவலகம், போக்குவரத்துறை அலுவலகம், எல்லாத்தையுமே நீங்களே கலாய்வு செய்ய முடியும். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது நீங்கள் செய்தால்தான் எங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணிக்கணும். இங்கேருந்து நாங்கள் வந்து அதை செய்கிறது அப்படிங்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் செய்தால் மட்டும்தான் அதுக்கான சட்டத்திற்கான ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, இந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பகிருங்க. நன்றி. நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். என் பேர் காளிதாஸ், இவர் பேர் ஜான் பிரிட்டோ. பழனி வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 2G தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 2G கீழ் சாமானிய மக்கள் யார் வேணாலும் ஒரு அரசு அலுவலகத்தை வந்து நேரடியாக அரசு ஆவணங்களை வந்து ஒரு அதிகாரி மாதிரி நம்மளும் போய் உட்காந்து அவங்களுக்கு சமமாக உட்காந்து நம்ம ஆவணங்களை சரிபார்க்க முடியும். ஆனால் பப்ளிக் எல்லாருமே இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் பழனி வட்டாட்சியர் அலுவலகம் அது சார்ந்த சகோதரர்கள் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு ஆர்டிஐ மூலமாக பல மனுக்கள் செய்யும்போது காலதாமதமும் சரியான பதிலும் இந்த பழனி வட்டாட்சியர் அலுவலகத்துலேருந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்து கலாய்வு அப்ளை பண்ணி அனுமதி வாங்கி நாங்கள் வந்திருந்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு 3 மணி நேரம் கலாய்வு பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆவணங்கள் வந்து என்னென்ன ஆவணங்கள் மொத்தமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் பயன்படுத்துவாங்களோ, பட்டா மாறுதல், அவர்களுடைய வருகை பதிவேடு, கட்டிட அனுமதி, இது போன்ற பல ஆவணங்கள் கலாய்வு செய்தோம். இதில் வந்து குறிப்பிட்ட ஆவணங்களோட நகல்கள் வந்து மொத்த மூல ஆவணங்கள் எல்லாமே நகல் கேட்டிருக்கோம். அதை எழுதி கொடுத்துருக்கோம். தலைமையிடத்து துணை வட்டாட்சியர், அதாவது பொது தகவல் அலுவலர் வந்து அந்த ஆவணங்களை எங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து தரதா சொல்லியிருக்காங்க. எதுக்காக நாங்கள் இந்த கலாய்வு வந்தோம்னா, பல பேருக்கு வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமாக அரசு அலுவலகத்துக்குள்ளே, சாதாரண மக்கள் வந்து அரசு அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுற இந்த சூழ்நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி யார் வேணாலும் அரசு அலுவலகத்தில் போய் அவங்களோட ஆவணங்கள் எல்லாத்தையுமே கலாய்வு செய்யலாம், பார்க்கலாம். அவங்களுடைய அவங்க சொன்ன பல மனுக்கள் வந்து எந்த நிலையில் இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா இல்லையா, அவங்க இது வந்து அப்படியே கிடப்பில் இருக்குதா அப்படின்றத தகவல் அறியும் சட்டம் மூலமாக தாராளமாக அவங்களே போய் பார்க்கலாம் என்ன நிலையில் இருக்குன்றத. இது வந்து மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை உருவாக்குறதுக்காக நாங்கள் கலாய்வுக்கு வந்திருந்தோம். வர ஜனவரி 7ஆம் தேதி இதே பழனியில் பெரிய பிரமாண்ட வகுப்பு ஒன்று, தகவல் அறிவு உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு ஒன்று நாங்கள் நடத்த போகிறோம். அது பார்த்தா தகவல் வந்து விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். பொதுமக்கள் அனைவரும் அதில் கலந்துக்கிட்டு அவங்களோட தேவையை அறிவையும் வளர்த்துக்கலாம். நன்றி. அப்புறம் அதையும் சொல்லி எங்களுக்கு போய் ஒத்துழைப்பு வட்டாட்சியர் நாங்கள் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை கலாய்வு பண்ணும்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் என்னென்ன ஆவணங்கள் கேட்டோமோ எல்லா ஆவணங்களுமே எங்களுக்கு மறுக்காமல் எல்லா ஆவணங்களுமே வெளிப்படையாக எங்களுக்கு எடுத்துக்காட்டினாங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் வட்டாட்சியர் அவர்களுக்கும் தலைமையிடத்தில் துணை வட்டாட்சியர் அவர்களுக்கும் அந்த நேரத்தில் நன்றி. எதையும் மறுக்காமல் அத்தனை அவங்கள்ட்டையும் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. நன்றி.